லட்சிய பாதை. மனித எண்ணங்கள்தான் அதன் முடிந்த நிலையில் இன்று வீடாகவும் மாளிகையாகவும் சாலையாகவும் விமானமாகவும் கோட்டையாகவும் கலைப்பொருட்களாகவும் காட்சி தருகின்றன. ஒரு காலத்தில் இவையெல்லாம் வெறும் எண்ணங்களாக யாரோ ஒரு மனிதனின் மனதில் தோன்றியன. பின் நடைமுறை அனுபவங்களாக சாதனைகளாக அவை உருப்பெற்றன. எண்ணங்களை ஆசைகள் என்றும் சப்னம் என்றும் லட்சியம் என்றும் குழப்பம் என்றும் குறிக்கோள் என்றும் கூறுகிறோம். அவை அனைத்தும் எண்ணங்களின் பல நிலைகளை குறிக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் பொருள் பொதிந்தது குறிக்கோள்தான். ஒரு குறியை அடையும் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் எண்ண நிலையிலிருந்து சாதனை நிலைக்கு கொண்டு செல்லும் பாதையின் ஆரம்ப இடம்தான் குறிக்கோள். வாழ்க்கையில் நமக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் ஒரு பெரிய பிடிப்பு. வேலையிலிருந்து ஓய்வு பெறுபவர்களின் பலர் இந்த மாற்றத்திற்கு ஆளாகின்றனர். வேலையில் இருக்கும் வரை உழைக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு லட்சியம் இருக்கிறது அவர்களுக்கு. வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் அவர்கள் வாழ்வை வேலை முடிந்து விட்டதாக எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வெகு விரைவில் இறந்து போகிறார்கள். இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களில் முன்கூட்டியே வாழ்வில் வேறு பல லட்சியங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். சமுதாய பணி, கல்வி பணி, எளியவர்களுக்கு உதவுதல் என்ற வாழ்வில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். லட்சியமில்லாத வாழ்க்கை நேற்று வாங்கிய காய்கறி போல மறுநாள் வாடி வதங்கி போகும். 90க்கு மேல் வாழ்ந்த மறைந்த ராஜாஜியும் பெரியாரையும் எண்ணி பாருங்கள். கடைசி காலம் வரை அவர்களுக்கு தெளிவு இருந்தது. கடைசி காலம் வரை அவர்களுக்கு பெரும் லட்சியம் இருந்தது. குரசாவா என்ற ஜப்பானியர் எடுத்த இஹிரு என்ற சினிமாவில் ஒரு மனிதர் நடைப்பிணமாக வாழ்ந்து ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்றதும் தான் வாழும் இடத்தில் பள்ளி சிறுவர்களுக்கான ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர் உள்ளத்தில் உதிக்கிறது. அதன் பிறகு மனிதர் அதிசயங்களை சாதிக்கிறார். அதுதான் கதை. திருமதி இந்திரா காந்தி சிறுவயதில் பொம்மை துருப்புக்களை வைத்து போர்படை விளையாட்டு விளையாடுவாராம். அத்துடன் பங்களாதேஷ் விடுதலை வெற்றி என்ற பின்னால் நிகழ்ந்த சம்பவத்தை இணைத்து பாருங்கள். இங்கிலாந்தில் முன்னாள் முதல்வராக இருந்த ஹெரால்ட் வில்சன் சிறுவயதில் நம்பர் 10 டவுனிங் தெருவில் இங்கிலாந்து முதல்வர் குடியிருக்கும் மாளிகையின் முன் நின்று படம் எடுத்துக்கொண்டாராம். லட்சியங்கள் எல்லாம் மகத்தானவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. நமது ஊரில் சென்னையில் இருக்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தோன்ற காரணமாய் இருந்தது திருமதி முத்துலட்சுமி அம்மையாரின் மனதில் தோன்றிய ஒரு எண்ணம், வைராகியம், லட்சியம். அவ்வை அகத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரை தோன்ற ஆரம்ப காரணமாய் இருந்தவை லட்சியங்கள்தான். குறிக்கோள்கள் 2 வகைப்படும். ஒன்று நீண்டகால குறிக்கோள், இரண்டாவது குறுகிய கால குறிக்கோள். பல குறுகிய கால குறிக்கோள்களில் மனிதன் காணும் வெற்றி அவனுக்கு நம்பிக்கையை தருகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மாளிகைகள் இரவோடு இரவாக எழுந்து விடுவதில்லை. ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டுதான் உயர்கின்றன. எண்ணங்கள் எப்படி செயல்களாக சாதனைகளாக பரிமாணிக்கின்றன என்று பலர் கேட்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வது நமக்கு உதவும். அதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முதலில் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனதை பற்றிய விஞ்ஞான பூர்வமான அறிவு இன்னும் ஒரு முடிவான நிலைக்கு வரவில்லை. மனதை எடுத்து, மனம் என்பது என்ன, அதை எப்படி எடுப்பது, சோதனை குழாயில் போட்டு குலுக்கி அதிலிருந்து முடிவுகளை அறிய முடியாதபடி மனம் அமைந்திருப்பதால் கடந்த 50 ஆண்டுகளில் மேற்கிந்திய மனோதத்துவ நிபுணர்கள் மன ஆராய்ச்சியை விட்டுவிட்டு மனிதனின் நடைமுறை பழக்கங்கள், அதாவது பிஹேவியரை ஆராய துவங்கினார்கள். உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாகத்தான் மனிதன் இயங்குகிறான் என்பது அவர்களின் கொள்கை. இதன் விளைவாக மனிதனின் அதீத மனதின் இயல்புகளையும், மனித மனதில் எங்கு எப்படி கற்பனை உதயமாகிறது, எங்கு எப்படி தீர்க்க தரிசனம் பிறக்கிறது
எப்படி மனிதனின் உள்ளுணர்வு மனித வாழ்க்கைக்கு உதவுகிறது என்பது பற்றியோ அதிகம் அறிவு வளரவில்லை. மாறாக மனசக்திகளை பற்றி நமது யோகிகளும் ஜப்பான் நாட்டு ஜென் புத்த மத குருமார்களும் சுபி எனப்படும் அரேபிய நாட்டு தியான முறை பயிற்சியாளர்களும் நமக்கு நன்கு அறிந்திருக்கின்றனர். இங்கெல்லாம் மன அறிவு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. கிழக்கிந்திய மனோதத்துவம் அனைத்திற்கும் இந்தியாவை பிறப்பிடம். நமது யோக சாதனைகளே அவற்றின் மூலம். இன்றைய மேற்கிந்திய விஞ்ஞானிகளே மறைந்து கிடக்கும் நமது சாதனைகளுக்கும் மேற்கிந்திய தர்க்க ரீதியான அறிவுக்கும் இடையே ஒரு பாலம் கட்டி வருகின்றனர். இதன் விளைவாக நமது தத்துவங்கள் நடைமுறை பயிற்சியாக காரண காரியம் கொண்ட பொது அறிவாக உலகின் முன் வைக்கப்படுகிறது. மனதை பார்ப்போம். மனதில் 3 நிலைகள் இருப்பதாக தெரிகிறது. முதலாவது புலனறிவு. இதுதான் காரண காரியம் காட்டும் அறிவு. பேசுவது, நடப்பது, உணர்வது, சந்திப்பது, விவாதிப்பது போன்ற காரியங்கள் பலவும் இங்குதான் நிகழ்கின்றன. இவை மனித மூளையின் இடது பாகத்தில் அமைந்திருப்பதாக மூளை மருத்துவர்கள் கருதுகிறார்கள். இரண்டாவது ஆழ்ந்த மன அறிவு, சப்கான்சியஸ். இங்கு கார் ஓட்டுதல், டைப் அடித்தல், வேட்டி புடவை கட்டுதல் போன்ற பழக்கங்கள், இசை, கலை, கற்பனையின் உறைவிடம் இவை அமைகின்றன. சில சமயம் திடீர் என்று யோஜனை பிறப்பது இங்குதான். இது நமது மூளையின் வலது பாகத்தில் அமைந்திருக்கிறது. மனிதனை ஹிப்னாட் செய்யும் போது அவன் பழைய கால நினைவுகள் எல்லாம் இங்குதான் புறப்படுகிறது. மூன்றாவது பிரபஞ்ச அறிவு, யூனிவர்சல் மைண்ட். இது எங்கே இருக்கிறது என்று மருத்துவ ரீதியில் ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் இந்த அறிவு பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறது. எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் இது அறிகிறது. இவ் அறிவுடன் நமது ஞானியர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நாமும் தொடர்பு கொள்ளலாம் என்பதை தவிர அதிகம் தெரியவில்லை. மூன்றாவது கண் உறுப்பு எனப்படும் உறுப்புக்கு அத்தகைய தொடர்பு இருக்குமோ என்று நினைக்கின்றனர் பலர். நமது புலனறிவு பிரச்சனைகளை அலசுகிறது. எல்லாம் பலவு நினைவுகளும் அனுபவங்களும் ஆழ் மனதில் பதிகின்றன. ஆழ்மனம் சில சமயம் கனவுகள் மூலம், சில சமயம் உள்ளுணர்வுகள் மூலம் விஷயங்களை ஆராய்ந்து நமது புலனறிவுக்கு வழிகாட்டுகிறது. இதுவல்லாமல் சில சமயம் ஆழ்மனம் பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொண்டு நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இதை கையாளும் முறை நம் வசமில்லை. நமது லட்சியத்தை பற்றி தினமும் புலனறிவின் மூலம் சிந்திப்பதனால் அது நாள் அடைவில் ஆழ் மனதில் பதிகிறது என்றும், ஆழ் மனதில் பதிந்த எண்ணங்கள் எப்படியோ பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொண்டு காரியங்களை அதற்கேற்ப அங்கே அமைக்கின்றன என்றும் தெரிகிறது. காரியங்கள் இப்படி அமைவதை தான் தெய்வாதீனமாக அமைந்தது என்று நாம் கூறுகிறோம்.